பஞ்சு போன்ற சாஃப்டான கருப்பு கவுனி தோசையோட இந்த மாதிரி ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. சிறுதானிய வகைகளில் செய்கிற தோசை இட்லி வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு பஞ்சு போன்ற சாஃப்டான கருப்பு கவுனி அரிசி தோசையோட இந்த சட்னியை சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு 7 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 8 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுங்க. இப்போ இதில் 3 தக்காளி பழம், 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சேர்த்து தக்காளி சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி சட்னி அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருங்க. கடுகு, வத்தல், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி தோசையோட சர்வ் பண்ணுங்கள். பாய்.